ROG ஃபோன் 3 இந்த ஃபோனை பற்றி பேசுகிறதுக்கு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. பல பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரு ஃபோன் தான் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே வந்து ஒரு 3 பக்கத்துக்கிட்டே இருக்குது. சில பாயிண்ட் இன்னும் இருக்குது, நான் நோட் பண்ணலை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபீச்சர் பேக்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், கேமிங்காக ஒரு அல்டிமேட் ஃபோன் சொல்லலாம். ஸோ எங்கிட்ட இருக்கிறது ஏசுஸோட ROG 3, ஒரு அல்டிமேட் கேமிங் சூப்பர் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஏசுஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் கம்பெனி இல்லை, தைவான் கம்பெனி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப்பில் வந்து ROG கேமிங் லேப்டாப்ஸ் வந்து விற்றுருக்காங்க. அடுத்தது ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ROG லைனப் கொண்டு வந்திருந்தாங்க. ROG வந்தது, அடுத்தது போன வருடம் ROG 2 கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு ஃபோனாக அப்போ இருந்தது. இப்போ வந்து அதுக்கு ஃபாலோ அப்பாக இந்த ROG 3 கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து இந்த ROG 2லேருந்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு மெருகேற்றிய ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இது. ஸோ இந்த காலத்தில் ஒரு சிறந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், ஒரு ஃபோனில் என்னெல்லாம் எதிர்பார்க்கீங்க அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட போட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ROG 3யோட அன்பாக்சிங் மற்றும் இதோட ஹைலைட்ஸ் என்னங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொண்டது தான் இந்த ROG 3 ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஒரு பாயிண்ட்டையும் விட்டுறாதீங்க. ஸோ முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த ROG ஃபோன் 3 வருது. நீங்கள் பாக்ஸை நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ஒரு சின்ன கவர் உள்ளுக்கு இருக்குது. அதில் வந்து ஃபார் தோஸ் ஹூ டேர்னு அவங்களோட பஞ்ச் லைன் போட்டிருக்காங்க. சிம் எஜெக்டர் பின், இதுவும் கூட பார்த்திங்கன்னா அந்த ROG லோகோ வடிவத்திலே பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் சில மற்றும் யூசர் மேனுவல், ஸ்பெஷல் பேக் கேஸ். இது கட் அவுட்டோடி வருது. ROGயோட ஒரு பிரத்யேகமான ஒரு பேக் கேஸ் ROG 2லையும் தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபோன் இதான் வந்து ROG 3 ஸ்மார்ட் ஃபோன். பின்னாடி அவங்களோட ROG லைட் இருக்குது. இது வந்து LED லைட், கலர்கள் மாறும். அதை பற்றி நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். 30 வாட்ஸ் குவிக் சார்ஜர், டைப் சி கேபிள், டைப் சி டு ஹெட்ஃபோன் அடாப்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல 2 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி உங்கள் ஹெட்ஃபோன் நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் பவர் பேங்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த அடாப்டர் தந்திருக்காங்க. ஸோ இந்த ROG 3ல் இந்த கேஸ் போட்டால் இப்படி தான் இருக்கும். கேஸ் போட்டால் கொஞ்சம் ஃபோன்கள் பல்கியாக இருக்கும். ஆனால் இது வந்து அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக பல்கியாக தெரியல. ஸோ இதான் வந்து ROG 3 ஸ்மார்ட் ஃபோன். முதல்ல வந்து இதோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். பின்பக்கம் வந்து கிளாஸ் தான். பின்பக்கம் வந்து கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ 2 பக்கமும் வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோடு இது வருது. சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் தந்திருக்காங்க. 9.85mm திக்னஸ், 240 grams வெயிட். ஸோ வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சில ஃபோன்கள் வந்து எடுக்க வந்து ரொம்ப 200 கிராம் இருந்தால் கூட ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் இதில் வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்கிறதுனால இந்த 240 கிராம்ஸுக்கு அந்த அளவுக்கான வெயிட்டாக தெரியல. மேல் பக்கம் வந்து மைக் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மற்றும் இந்த ரிசப்ஷன் கிடைக்கிறதுக்காக 4 மைக் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ மேலே ஒரு மைக் இருக்குது, பின்பக்கம் ஒரு மைக் இருக்குது, கீழே ஒரு மைக் இருக்குது, மற்றும் வந்து சைட்லேயும் வந்து ஒரு மைக் தந்திருக்காங்க. ஸோ அப்படியே மொத்தம் 4 மைக் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து டைப் சி போர்ட் இருக்குது, ப்ளஸ் மைக்கும் இருக்குது. ஸோ மைக்கு மட்டும் இல்லை, ஆண்டனா, வைஃபை ஆண்டனா கூட 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாடி இருக்கும்போது சில நேரம் வந்து ஆண்டனா வந்து சைட்ஸில் யூஸ்வலாக வச்சுருப்பாங்க, கை மறைக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு, சீரான ஒரு வைஃபை உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக, ஸ்ட்ராங் நெட்வொர்க் கிடைக்கிறதுக்காக மொத்தம் 4 வைஃபை ஆண்டனா இதில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏர் ட்ரிகர்ஸ் இருக்குது. இது வந்து கேம் விளையாடுறதுக்கு மெருகேற்றுக்கு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ்லாம் அது கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ROG 2 விட இதில் வந்து அடிஷ்னலாக சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் என்னென்னு தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ஸோ வந்து ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வந்து 2 போர்ட் இருக்குது. நீங்கள் சைட் மவுண்டட் போர்ட்ஸ். இது அடாப்டரை வந்து இதில் போட்டு நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம், இந்த ஹெட்ஃபோன் அடாப்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஆக்சஸரி இருக்குது, அதை ஃபிட் பண்ணதுக்கான போர்ட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3 கேமரா இருக்குது.
ப்ளஸ் எல்இடி ஃப்ளாஷ், சிஹெச்டி டிசைன். ஸோ லைன்ஸ் வந்து எச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து ஆர்ஓஜியோட லோகோ இருக்குது. இது வந்து ஷைனிங் ஆகும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உள்ள செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த ஆர்ஓஜி 2ஓட டிசைன். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஃபோனுன்னு சொல்லும்போது கேமிங் லேப்டாப் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் வச்சு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்ட்லாம் வச்சு ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஆக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.59 இன்ச் டிஸ்பிளே, அமோலெட் டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் அதிகம் பண்ணியிருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து 144 ஹெர்ட்ஸில் வச்சுக்கலாம், இல்லாட்டி 120 ஹெர்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், 90 ஹெர்ட்ஸ்க்கு வச்சுக்கலாம், இல்லாட்டி 60 ஹெர்ட்ஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஆட்டோ ரிஃப்ரெஷ் ரேட் மோடில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 270 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டோடு இது வருது. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 650 நிட்ஸ் பிரைட்னஸ், ஒரு நல்ல அதிகமான ஒரு பிரைட்னஸ் லெவல் உங்களுக்கு கிடைக்குது. அவுட்டோரில் நீங்கள் கேம் விளையாடினா கூட அவங்க வந்து தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் 10 பிட் HDR10+ சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டன்சி மோடு வந்து பார்த்திங்கன்னா 25 மில்லி செகண்ட், இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப குறைவான ஒரு லோ லேட்டன்சி வந்து இதில் இருக்குது. கம்பேரிசனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள இந்த OnePlus 8 Proவில் வந்து பார்த்திங்கன்னா 47 மில்லி செகண்ட்ஸ் லோ லேட்டன்சி இருக்குது. சாம்சங்கோட அந்த S20 Ultraவில் வந்து பார்த்திங்கன்னா 42 மில்லி செகண்ட்ஸ் லோ லேட்டன்சி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேம் விளையாடுறதுக்கு மிக அருமையான ஒரு டிஸ்பிளே. ப்ளஸ் நீங்கள் வந்து ஜெனரல் யூஸுக்குனாலும் சரி, அப்புறம் மூவிஸ் எதாவது பார்க்கனா கூட ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மூவிஸ் அதெல்லாம் சொல்லும்போது இதே விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து டூவல் ஃப்ரண்ட் பேசிங் ஸ்பீக்கர் இருக்குது, ஹை ரெசல்யூஷன் ஆடியோ, டைராக், டால்பி, இந்த மாதிரி பல விஷயங்களை போட்ட ஒரு ஸ்பீக்கர் இது. ஸ்பீக்கரை பற்றி கூட நீங்கள் வந்து பல விஷயங்கள் நான் சொல்லலாம். அதுலேயும் வந்து செட்டிங்ஸில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சு இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்னா அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ உள்ள பெஸ்ட் அல்டிமேட் ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865+. அதாவது இந்த 865 ப்ராசஸரில் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக பூந்து விளையாடுன்னு சொல்லி இந்த 865+ஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3.1 GHz கிளாக் ஆகிருக்கு. ஸோ 865 விட ஒரு 10% அதிகமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த GPU Adreno 650 கூட அன்லாக்டு வெர்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10% அதிகமான கிராஃபிக் திறன் உங்களுக்கு இதில் கிடைக்குது. 8GB RAM வேரியன்ட் இருக்குது, 12GB RAM வேரியன்ட் இருக்குது, 120GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது, 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. குளோபலாக 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் அது இந்தியாவுக்கு வருமாங்கிறத பற்றி எனக்கு இப்போதைக்கு தெரியல. ரேம் டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜும் வந்து பார்த்திங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரு அல்டிமேட் ஹார்ட்வேர் இதில் அவங்க தந்திருக்காங்க. கேமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக்கு தேவையில்லை, அல்டிமேட்டான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இப்போ கிடைக்குது. இந்த ஃபோனில் உள்ள அல்டிமேட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை வேறு எந்த கம்பெனி, வேறு எந்த ஃபோனும் இப்போதைக்கு தர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீச்சர்ஸ் அதுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி இங்கே வந்து ஏர் ட்ரிகர்ஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த ROG 2ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ட்ரிகர்ஸ் வந்து டேப் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து ஸ்லைட் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாக பல புதிய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஏர் ட்ரிகர்ஸ் வந்து நீங்கள் வந்து மேல் பகுதியை வந்து நீங்கள் டுவல் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைட்லையும் இருக்கக்கூடிய அந்த ஏர் ட்ரிகரை மொத்தமாக 4 பட்டன்ஸாக நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பட்டனுக்கும் வந்து ஒவ்வொரு ரோல் வந்து அசைன் பண்ணிக்கலாம் கேம் விளையாடும்போது. அப்புறம் இதில் வந்து ஸ்வைப் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தடவி கூட அதுக்கும் வந்து ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர் ட்ரிகரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸில் வந்து கூடுதலாக வந்து ஒரு டோட்டல் 5 எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ், கண்ட்ரோல் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து செம்மையாக நீங்கள் வந்து கேமிங் விளையாடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேம் வெறியர்கள்னால் ஒவ்வொரு பட்டனையும் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பல கண்ட்ரோல்ஸ் நீங்கள் இதை ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து கேமிங்கை வந்து பூந்து விளையாடலாம். ஸோ வந்து வெறித்தனமான ஒரு கேமிங்க்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. மோஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து PUBG விளையாடிருக்கீங்கன்னா அந்த மோஷன் கண்ட்ரோலில் வச்சு
நீங்கள் வந்து ரீலோட் பண்ணணும்னா அந்த மோஷன் கண்ட்ரோல் மூலமாக அதை ரீலோட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த ஏர் ட்ரிகர்ஸ் வந்து பல விஷயங்களை புதிதாக இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து தனி வீடியோ வந்து நான் போடுறேன். ஆர்மரி கேட்டுன்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ROG 2லேயும் இருந்தது. ஸோ இந்த ஃபோனோட ஒரு ஹைலைட் கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கன்சோல் மற்றும் கேம் லைப்ரரின்னு இருக்குது. கேம் லைப்ரரியில் வந்து இந்த ஃபோனில் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் கேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போய் நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேமிங்க்கும் நீங்கள் வந்து தனியாக ஒரு சீனரியோ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயோட இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டச் சென்சிட்டிவிட்டியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸில் வைக்கணுமா, இல்லாட்டி நீங்கள் வந்து கேமிங்க்கு டியூன் பண்ண மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைக்கணுமா, இல்லை ஹார்ட் கோர் டியூனிங். ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை மெருகேற்றக்கூடிய ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனி செட்டிங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ட்ரிகர் கண்ட்ரோல்ஸ், கீ மேப்பிங், மேக்ரோஸ், ஸோ இந்த மாதிரி பல செட்டிங்ஸ் வந்து ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் தனித்தனி சீனரியோ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் லைட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பின்னாடி உள்ள அந்த லோகோவில் உள்ள அந்த லைட்டிங்கை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி லைட் செட் பண்ணிக்கலாம். அந்த லைட் எஃபெக்ட் எப்படி இருக்கணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக், ப்ரீத்திங், ஸ்ட்ராபிங், கலர் சைக்கிள்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல செட்டிங்ஸ் கொண்டது தான் ஸோ இந்த ஆர்மரி கிரேட். ஸோ வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஹார்ட்வேர் மட்டும் இல்லை, பல சாஃப்ட்வேர் விஷயங்களும் கொண்டது தான் இந்த ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். அது வந்து ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, லேப்டாப் எடுத்தால் கூட. ஸோ அந்த ஆர்மரி கிரேட்டுங்கிறது அவங்களோட ROG லேப்டாப்லேயே கூட இருந்தது. ஸோ அதை வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பல கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் வந்து இந்த ஆர்மரி கிரேட்டில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதான் வந்து இந்த ஆர்மரி கிரேட்டோட ஒரு சிறப்பம்சம். ஸோ இந்த ஃபோனோட ஒரு உயிர் நாடின்னு சொல்லலாம் இந்த ஆர்மரி கிரேட். Android 10 பேஸ் பண்ணி அவங்களோட ROG UI அல்லாட்டி Asus UI அதில் வருது. ப்ளோட்வேர் எதுவும் கிடையாது, ஆட்ஸ் கிடையாது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. அப்புறம் வந்து ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ரெண்டுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஸோ ஃபீச்சர்ஸ் பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா. சோனியோட IMX 686 சென்சரில் இது வருது. f1.8 அபர்ச்சர், 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது. ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ மோட் இருக்குது. கேமராலையும் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஸ்மார்ட் ஃபோன் சொன்னால் கேமராவை விட்டுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. கேமராலையும் வந்து வேறு லெவலில் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 8Kல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 8K 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். கேமராலையும் வந்து பார்த்திங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான இது வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, கேமராவுக்கும் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்னு இதில் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வந்து 8Kல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 8K 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ மோடில் நீங்கள் எடுக்கலாம். டைரக்ஷனல் ஆடியோ இருக்குது. 4K HDR வீடியோ நீங்கள் எடுக்கலாம். அடுத்தது ஸ்லோமோ, 4Kல கூட நீங்கள் ஸ்லோமோ எடுக்கலாம் 120 ஃப்ரேம்ஸ் per செகண்டில். மற்றபடி HDயில் வந்து நீங்கள் வந்து 480 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் நீங்கள் ஸ்லோமோ வீடியோ எடுக்கலாம். மிக சிறந்த நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கேமராலையும் இருக்குது. ஸோ கேமராவை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ விமர்சனத்தில் நான் சொல்கிறேன். 6000 mAh பேட்டரி இருக்குது. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. பேட்டரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பல மோட்ஸ் இருக்குது, பல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கஸ்டம் ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்து பல விஷயங்கள் பூத்திருக்காங்க. NFC இருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஸோ இதான் வந்து ROG 3 ஸ்மார்ட் ஃபோன். ஒரு வெறித்தனமான ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன். கேமராலையும் வந்து பூந்து விளையாடிருக்காங்க பல ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு. ஸோ இதை பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். ஸோ வந்து தனியாக ஒரு முழுமையான விமர்சனம் போடுறேன். அப்புறம் வந்து சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸை பற்றி 2-3 வீடியோ தனியாக போடுறேன். பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் அதெல்லாம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த ROG 3 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.